ரஜினி சார் வந்து சுயநலவாதி, கமல் சார் வந்து பொதுநலவாதி. அவர் பற்றியே சிந்திப்பார். ரஜினி சார்கிட்ட என்னென்னா, அவர் சம்பளம் கரெக்டாக வரணும், அவர் கதை ஜெயிக்கணும், அவர் ஜெயிக்கணும், அவர் சம்பந்தப்பட்டவங்களை யாரும் நஷ்டப்படக்கூடாது. இது நல்ல விஷயம் தானே. அதனால் அவர் அந்த ஸ்டைலு. கமலுக்கு அப்படி இல்லை, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார். ஒன்று வித்தியாசம் அது ஓடுதோ ஓடலையோ ஒன்று அந்த ரஜினி சார் அந்த ஒத்துக்க மாட்டார். ஓகே, படம் ஓடலை செய்யலைன்னு தெரிஞ்ச பிறகு இத்தனைக்கும் குருநாதர் பாலச்சந்திரா இருந்தால் கூட அவர் வந்து இந்த படத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பார். ஆனால் கமல் வந்து அதை விட அவரும் வித்தியாசமாக திங்க் பண்ணுறவர்ன்றதுனால சரி நம்ம ஏதாவது சேர்ந்து பண்ணுவோன்றதுனால தான் இதுதான் நான் சொன்னது. அவர் ஏன் எப்போ சார் இந்த போட்டி உருவாது ரஜினியா கமலா அப்படிங்கிற ஒரு ரசிகர் மத்தியிலையும் சரி அதில் இண்டஸ்ட்ரியிலையும் சரி எப்போ உருவாகுது அது? நான் கேள்விப்பட்டது பஞ்சு சார் ஒரு வாட்டி சொல்லும்போது சொன்னார். அதை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது கூட நீங்கள் தனித்தனியாக நடித்தா ப்ரொடியூசருக்கும் என்ன இன்றைக்கி ஆர்டிஸ்ட் பஞ்சம் இருக்குது, அதனால் நீங்கள் தனித்தனியாக பண்ணலான்னு நினைக்கும் போது அது கமல் சாரே அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ளே கலந்து பேசியிருக்காரு. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், இயக்குனர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை தவிர்க்க முடியாத ஆளுமை அப்படின்னே சொல்லலாம். KR சார் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இட்ஸ் அதே போல் வந்து பாலச்சந்தர் அவர்கள் டூயட் படத்தில் தோல்வியின் மூலமாக தோண்டு போயிருந்தப்போ முத்து பட வாய்ப்பு வந்து நீங்களும் ஒரு முக்கியமான காரணம் இல்லையா அந்த படத்தை வந்து ரஜினி சார் பண்ணுறதுக்கு. ஸோ ரஜினி சார் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்டு நிறைய விஷயங்கள் அந்த படத்தின் மூலமாக பண்ணுறத அந்த புத்தகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கே சார் இந்த நட்பு ஆரம்பமானது உங்களுக்கு ரஜினி சார் அவர்களுக்கும்? ரஜினி சார் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறேன் இல்லைங்களா. நான் அவருடைய படங்கள் எல்லாம் நான் பிகினிங்கில் NSC சிட்டி NSCன்றது தமிழ்நாட்டில் இப்போ கிட்டத்தட்ட 45% மற்ற ஏரியாலாம் அதுக்கப்புறம் தான். ஸோ மெயின் வந்து இங்கே தான். ஸோ அதில் மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அதிகமாக தேவர் ஃபிலிம்ஸ் வந்து இப்போது ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. அங்கே மற்றவங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கேயே போய் நான் தாய் வீடு படத்தை ஹிந்தியும் தமிழும் ரஜினி சார் பண்ணார். அது நான் அந்த படத்தை வந்து சிட்டி NSC அப்போ அதான் அவங்களோட முதல் படமா டிஸ்ட்ரிபியூஷன்? ரஜினி சாருக்கு அந்த படம் இல்லை, அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். ஓகே. அப்புறம் பஞ்சு சார் பழக்கானதுனால அவர் பண்ணுற படங்கள் மற்ற ரஜினி மேக்ஸிமம் ரஜினி, கமல், பாக்யராஜ், ராஜ் அந்த எல்லா படங்களும் டாப் மோஸ்ட் படங்கள் எல்லாத்தையும் நம்பர் 1 டிஸ்ட்ரிபியூட்டரும் நான் ஒரு ஆளாக இருந்தேன். டிஸ்ட்ரிபியூஷன் கம்மி இல்லையா அப்போ? அது அப்போ ஆமாம். எல் சுரேஷ், ஆனந்தா சுரேஷ், அது நம்ம மணிரத்னம் அவங்களுடைய சொந்தக்காரர். அவர் ஒரு ஃபேமஸ். 4-5 பேர் தான் இருப்போம். அதில் நான் ஒரு ஆளாக வந்துட்டேன். இப்போ நான் அவங்கெல்லாம் சீனியர் ஆக்சுவலாக எனக்கெல்லாம். ஆனால் நீங்கள் கமல் சார் வச்சோ ரஜினி சார் வச்சோ படம் இயக்க முயற்சி பண்ணீங்களா? இல்லை நீங்கள் உங்களுக்கு தோணவே இல்லையா, அந்த தாட்டே வரலையா? அந்த முயற்சிக்கு நான் போகவே இல்லை. என்ன ரீசன் சார்? இல்லை, அப்போ ஆல்ரெடி ஆளுங்க இருக்காங்க. சரி, இப்போ பஞ்சு சார் நம்ம டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அந்த படத்தெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த எண்ணம் வரல. முதல் எண்ணமே இதுதான் வந்ததுதான்னு நான் சொல்கிறேன். அந்த ஈரமான் ரோஜா பண்ணது ஆக்சிடென்டல் தான். இந்த ஒரு தாட் வந்ததுனால ஒரு சில பேருக்கு அது சங்கடமாக இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கும் போது சரி நம்ம ஒன்று ப்ரூவ் பண்ணது தான் அந்த படம். அது தொழிலாக எடுத்துகிட்டு பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அதே போல் அபூர்வ சகோதரர்கள் ஏதோ பிரச்சனையானது? பிரச்சனை இல்லை, அவர் ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டார் அந்த படத்தை வந்து வேறு விதமாக. சிங்கிள் சீனிவாசராவ் தான் டைரக்டரு. பட்டு அவருக்கு ஒரு சின்ன டவுட் வந்தது. அவருக்கு கமல்கிட்ட அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. ஆவாரம் பூ படம் நான் பரதன் சார் வச்சு படம் நான் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் தேவர் மகன் வந்து பண்ண போகிறார். யார்? பரதன் சார். பரதன் தான் டைரக்டர். ஆனால் எப்படி பரதன் சார் வந்து ஃபிக்ஸ் பண்ணாருன்னா, அவர்கிட்ட பாருங்கள் இவ்வளோ மெச்சூரிட்டி, ஒரு சீனியாரிட்டி, எத்தனை அனுபவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தும் கமல் சார் என்னை கேட்டுக்கிட்டார். பரதன் சாரினுடைய ஆட்டிடியூட் எப்படி, என்னென்ன விஷயங்கள் என்ன. நான் சொன்னேன் அருமையான டெக்னீஷியன் சார், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அக்ரிமெண்ட்டு மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க அவர்கிட்ட. ஏன்னா அந்த விஷயங்கள் தெரியாது, அதனால் சில குழப்பங்கள்லாம் வரக்கூடாது. ஏன்னா எனக்கு நடந்தது அது. அதனால் மற்ற விஷயத்தில் வந்து அவர் 1% கூட குறை சொல்ல முடியாது. ஏன்னா பெயிண்டிங் மாதிரி எல்லாம் அழகாக பண்ணுவார். எது வேணும் பண்ணாலும் சொன்ன பிறகு தான் அவரே வந்து கமிட் பண்ணுன்ற ஒரு ஐடியா அவருக்கு வந்தது. அப்போ ஆவாரம் படம் பார்த்து தான் கமல் சார் அதெல்லாம் படம் ரிலீஸ் ஆன பிறகு. ஓகே.
இப்போ நீங்க வந்து ஒருவேளை நெகட்டிவா சொல்லியிருந்தா டேரக்டரே மாத்திருப்பாரு இல்லையா? அந்த மாதிரி தப்பா மாத்திருக்க கூட இருந்தா வாய்ப்பு இருக்கு. எனக்கு நடந்த ஒரு கசப்பான அனுபவத்தை அது மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்லி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா மாறி இருக்கும். ஆயிருக்கும். ரஜினி சார் பத்தி சொன்னீங்க இல்லையா, எப்படி அறிமுகமானதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கமல் சாரோட உங்களோட அறிமுகம் எப்போ சார் ஏற்பட்டது? டிஸ்ட்ரிபியூஷன் மூலமா தானா? ஆமாம், டிஸ்ட்ரிபியூஷனு அவர் விக்ரம் படம்லாம் அவருடைய பேனர் தானே. அது 2 கோயம்புத்தூரும் இதுவும் சேர்த்து வாங்கினோம் அப்போது சிட்டி இதெல்லாம் பண்ணி. அப்பத்துலேருந்து சில ரஜினி சார் அவர் ஒரு ஸ்டைலு, பட் கமல் சார் என்னன்னா சில அவர் எப்பவுமே அட்வான்ஸாக திங்க் பண்ணுவார். இது மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு விதமாக பேசுவாங்க, ஆனால் எனக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கும். ஓகே. ஏன்னா அவர் இப்போ கூட நான் சொல்கிறேன் சார், ரஜினி சார் வந்து சுயநலவாதி, கமல் சார் வந்து பொதுநலவாதி. அவர் பற்றியே சிந்திப்பார். ரஜினி சார்கிட்ட என்னென்னா அவர் சம்பளம் கரெக்டாக வரணும், அவர் கதை ஜெயிக்கணும், அவர் ஜெயிக்கணும், அவர் சம்பந்தப்பட்டவங்களை யாரும் நஷ்டப்படக்கூடாது. இது நல்ல விஷயம் தானே. அதனால் அவர் அந்த ஸ்டைலு. கமலுக்கு அப்படி இல்லை, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார். ஒன்று வித்தியாசம் அது ஓடுதோ ஓடலே ஒன்று என்னென்ன அந்த கேரக்டருங்களை வந்து ஜெயிக்கணும், சினிமாவை அடுத்த லெவலுக்கு எல்லாமே அவர் பார்த்தேன்னா பல விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்தா அவர் தான் பண்ணியிருப்பார். அதே மாதிரி கடவுள் பாருங்க, அவருக்கு இந்த விக்ரம் வந்து இப்போ பார்ட் 2 வந்தது இல்லையா. ஆமாம். அது ஜெயிச்சது கூட வேற யாராவது வாய்ப்பு கொடுத்து அதில் கமல் நடிச்சிருந்து அந்த பேனர் வந்து தான் இவர் போட்டு எடுத்தாங்கன்னு இல்லாமல் அதே ராஜ்கமலில் தான் அந்த படம் எடுத்து அவருடைய ரசிகனே வந்து டைரக்டர் ஆக்கி இவருடைய தாட் லைனு தான் வந்து கதையாக பண்ணி அதை டெவலப் பண்ணி லோகேஷ் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் காரணம் வந்து ஒரு உழைப்பாளி, சினிமாவே நேசிக்கிறேன், அது வந்து இயற்கையாக கொடுக்குற ஒரு வெற்றி. ரஜினி சாருக்கு அதெல்லாம் கிடையாது. அவருக்கு வர வேண்டிய பணம் வருதா, வந்துடுச்சோன்னா அது மட்டும் வாங்கிட்டு அது பாட்டுக்கு பண்ணிட்டு போயிட்டு இருக்குன்னு நினைப்பாரு தவிர அதில் வந்து பொது தொண்டு செய்யணும், அது செய்யணும், டெக்னிக்கல் அவர் நாள் வந்து எவ்வளோ சுருக்கி எடுத்தால் கூட நல்லதுன்னு நினைப்பார். இந்த டைம் வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் தயாரிப்பாளர் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது அது நல்ல விஷயம் இல்லை. அவருக்கு அதுதான் நான் தான் சொன்னேன், அவர் சார்ந்தவங்க எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும் போகணும்னு பார்ப்பார், மற்றதெல்லாம் சிந்திக்க மாட்டார். இப்போது நீங்கள் 80கள்லேருந்து 85கள்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க. கமல் சார், ரஜினி சார் முக்கால்வாசி படங்கள் நீங்கள் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கீங்க அந்த காலகட்டத்தில். எப்போ சார் இந்த வந்து ஒரு போட்டி உருவாகுது, ரஜினியா கமலா அப்படிங்கிற ஒரு ரசிகர் மத்தியிலையும் சரி இண்டஸ்ட்ரியிலையும் சரி, எப்போ உருவாகுது? அது சேர்ந்து தானே நடிச்சிட்டு இருந்தோம். ஆமாம், நடிச்சிட்டு இருந்ததுன்னா இப்போ ஒரு ஸ்டேஜில் நான் கேள்விப்பட்டது பஞ்சு சார் ஒரு வாட்டி சொல்லும்போது சொன்னார், அது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது கூட நீங்கள் தனித்தனியாக நடித்தா ப்ரொடியூசருக்கும் என்ன இன்றைக்கி ஆர்டிஸ்ட் பஞ்சம் இருக்குது, அதனால் நீங்கள் தனித்தனியாக பண்ணலான்னு நினைக்கும் போது அது கமல் சாரே அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ளே கலந்து பேசியிருக்காங்க, நம்ம தனியாக பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற நடிகர்கள் நம்ம உதாரணத்துக்கு கூட சொல்லலாம், அஜித் விஜய்லாம் வந்து நிறைய பாடல்களில் மாற்றி மாற்றி வந்து தாக்கி பேசிப்பாங்க இந்த ஜென்ரேஷனில். ஆனால் ரஜினி சார், கமல் சார் வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டியாக தான் இருந்தது. அப்போது இந்த மாதிரி வந்து திரைப்படங்களில் மாற்றி மாற்றி தாக்குற வசனங்களோ பாடல்களோ அப்படிலாம் இல்லை. அந்த 2 பேருமே ஜென்டில்மேன் அந்த விஷயத்தில். அவர் 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ரசிகர்களுக்கு தான் அடிச்சுக்கலாமே தவிர அதே மாதிரி தான் அஜித்தும் விஜயும் நீங்கள் எடுத்திங்கன்னா ரசிகர்களுக்குள்ள தான். பட் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ரஜினி சார் என்னென்னா சார், இவ்வளோ பெரிய டாப் மோஸ்ட் லெவலில் வந்து கூட அந்த வந்த சக்ஸஸ் வந்து காப்பாற்றிக்கிறதுன்றது பெரிய கஷ்டம். கண்டிப்பாக. ஏன்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அந்த புகழ் போது இருக்க எங்கேயாவது மிஸ்லீடு பண்ணி நம்மளை குழப்பத்தில் கொண்டு போய் விட்டுரும். அவர் அங்கே எதுவுமே சிக்காமல் அந்த கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு அதை காப்பாற்றிட்டு வர்றாரு பாருங்க, அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பெரிய புத்திசாலித்தனம்னு சொல்லலாம். இப்போ அரசியலுக்கு கூட அவர் வரலன்னா, அன்றைக்கி கூட ஒரு நாள் காலா ஃபங்க்ஷனுக்கு ஏதோ நான் போயிட்டு வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணலான்னு இப்போ போயிட்டு வந்தேன். அவர் அன்றைக்கி மீட் பண்ண முடியல. தனுஷ் மட்டும் வந்தார், விஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அவர் திரும்ப அந்த இதில் பார்த்துருக்காரு போல் இருக்குது, கேமராவில் திரும்ப அந்த எடிட் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்க நான் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அதுக்காக ஃபோன் பண்ணுறாரு யார், ரஜினி சார். அன்றைக்கி நான் அவருக்கு இந்த விஷயத்தை தயவுசெய்து நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு உங்கள் கேரக்டருக்கு அரசியலுக்கெல்லாம் நீங்கள் தயவுசெய்து போகாதீங்க, ஏன்னா அப்போ மும்முரமாக போகிற மாதிரி இருந்தது, எதுக்கு உங்களுக்கு சூட் ஆகாதுன்னு நினச்சிட்டு நான் அன்றைக்கின்னா நாள்னா எனக்கு என்னுடைய ராசிக்கு வந்து சந்திராஷ்டமம். அது அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் இன்றைக்கி எதுவும் சொல்லணும்னு நினச்சேன் ஒரு முக்கியமான விஷயம், ஆனால் இன்றைக்கி நாள் சரியில்லை, அது சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆச்சு கடைசியில். அதனால் அது அவர் கேரக்டருக்கு இப்போ அவர் எடுத்த முடிவு தான் கரெக்டு. அவருக்கு சரி வராது, ஏன்னா அரசியலெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனசில் போட்டு அவருக்கு தெரியும், ரஜினி சார் பேசுறீங்க இதை ஓப்பனாக பேசிட்டோம், கமலுக்கும் நல்லா தெரியும். அதனால தான் கமல் ஏதாவது இருந்தால் கூட சில விஷயங்கள் வந்து பர்சனலாக கூட ஃபோன் பண்ணி கேட்பார். டிஸ்ட்ரிபியூஷனில் நீங்கள் கமல் சார் படமும் அதிகமாக பண்ணியிருக்கீங்க, ரஜினி சார் படம் பண்ணியிருக்கீங்களா? எந்த படங்கள் வந்து அதிகமான உங்களுக்கு கலெக்ஷன் பெற்று கொடுத்தது? இல்லை, ரஜினி சார் இதில் நஷ்டன்றது வராது. ஓகே. அது கமல் சார் எனக்கு என்னென்னா, நான் யூஸ்வலாக
ரிலீஸ் பண்ணிவிட்டு மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு வந்து பிரித்து கொடுத்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு நான் அப்போல்லாம் கண்ட்ரோலில் தான் இருந்தது. ரேட்டெல்லாம் வந்து லாஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்போ தான் வந்து 2 விதமாக இருக்குது. கமல் சார் எக்ஸ்பெரிமெண்டல் பண்றதுனால சில லாஸ்கள் ஆனது. சில அதெல்லாம் குணா படங்கள் சொல்லலாம். அவர் குணா கூட நான் தானே வாங்கினேன். நீங்க தான் பண்ணீங்க. அது எப்படி சார் போச்சு? இப்போ கூட ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆவரேஜ் லாஸு கிடையாது. இப்போ அப்போல்லாம் என்னென்ன சார், உங்களுக்கு இப்போ ஒரு படம் வாங்கணுமுன்னா, இப்போ பாலச்சந்தர் சார்கிட்ட நான் இந்த வேலைக்காரன் வாங்கினேன். அந்த மாதிரி சிந்து பைரியிலேருந்து ஒரு 7 படம் வாங்கினோம். ஓகே. 8வது படம் தான் உன்னால் முடியும் தம்பி. அதுவும் எனக்கு தான் கொடுத்தாங்க. எம்ஜி போட்டு கொடுத்தாங்க. அதை அந்த 7 படம் வரலுமே அப்போ எம்ஜி வந்து கொடுத்தா சில பேர் வந்து ஓவர்ஃப்ளோ வந்து சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, கடன் காட்ட மாட்டாங்க சரியா. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு நல்ல டெக்னீஷியன்ன்றதுனால என்ன இருக்கோ டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த கலெக்ஷன் எடுத்து காமிச்சு 53 லட்சம் ரூபாய் அதிகமாக கொடுத்தேன். ஓகே. விலை கொடுத்தது தனி. அது இல்லாமல் இந்த எம்ஜின்றதுனால வந்த ஓவர்ஃப்ளோவில் பாதின்றதுனால 53 லட்சம் ரூபாய் அவருக்கு எக்ஸ்ட்ரா கொண்டு போய் கொடுத்து அவருக்கும் சந்தோஷம். அதனால் 8வது படம் உன்னால் முடியும் தம்பின்றது ஆரம்பிக்கிறார் கமல்ஹாசன். அந்த படம் சிரஞ்சீவி வச்சு பாலச்சந்தர் டைரக்ஷனில் அட்டர் ஃப்ளாப்பு. எங்கே ஆந்திராவில் அட்டர் ஃப்ளாப்புன்னு இப்படி இல்லை. அந்த வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருங்கெல்லாம் கம்பெனி போர்டே மாற்றிட்டாங்க. அந்த அளவுக்கு டிசாஸ்டர் அந்த படம். ஆனால் அவர் ஒரு டெக்னீஷியன்ன்றதுனால அவருக்கு என்ன, எப்படிடா இந்த படம் ஃபெயில் ஆச்சு, அது சக்ஸஸ் பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆதங்கம். எப்படி இந்த படத்தை பண்ணணும்னு சொல்லும்போது ஏன்னா கமல் பாலச்சந்தர் சார் கேட்டால் பண்ணி தானே ஆகணும். அவர் ரிசல்ட்டை பற்றி தெரிஞ்சால் கூட அவரும் கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணுறாரு தானே. அவரும் அதை ஒத்துக்கிட்டாரு. நானும் போய் எனக்கு யூஸ்வலாக ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டாங்க, எம்ஜின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த சவேரா சைடு ஏதோ ஒரு வேலையை போயிட்டு இருந்தேன். அப்போ சவேராக்கு நான் வந்து ஃபைனான்ஸ் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி அங்கே தான் இருப்போம். ஈவினிங் ஆனால் அங்கே ஹோட்டலில் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இருந்துக்கிட்டு இருப்போம். அப்படி போகும்போது அங்கே ஜெமினி பில்டிங் ஒன்று இருக்குது கார்னரில். அங்கே இந்த உன்னால் முடியும் தம்பி ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அந்த வேன் எல்லாம் நின்னொன்று அங்கே வண்டி நிறுத்திக்கு யார் ஷூட்டிங்கன்னு, சார் ஷூட்டிங் தான் சார். சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி பார்க்கும்போது ஜெமினி கணேசன் சாரும் கமலும் எல்லோரும் வந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்குள்ளே லஞ்ச் பிரேக் வந்தது. லஞ்ச் நான் யார் எங்கே வந்தேன்னு சொல்லி பாலச்சந்தர் சார் கேட்டார். அப்போது பேசும்போது அப்புறம் அந்த கிளாப் போர்டு இதெல்லாம் இந்த கிளாப் போர்டில் இதெல்லாம் முடித்ததெல்லாம் பார்த்தேன், பேரெல்லாம் போட்டு வச்சுருந்தது. நான் எப்போ அவர்கிட்ட ரொம்ப எல்லோரும் பாலச்சந்தர் சார் ஒரு சீனியர், இதுன்னா அதுதான் ராஜா சார் மாதிரி தான், இளையராஜா சார் மாதிரி. அவர்கிட்டையும் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன். யார் பாலச்சந்தர் சாருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட இதே மாதிரி தான் எதனா கவுண்டர் பேசிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு அவரும் ரசிப்பார் அதை. அப்படி பேசும்போது நான் என்ன சொன்னேன், சார் இந்த நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க மாட்டீங்களா, என்ன சொல்லியா ஏதாவது விளக்கமாக சொல்லுவேன்னு ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இந்த தெலுங்கில் எடுத்தீங்க, இந்த படம் சுத்தமாக ஓடலை. அப்புறம் நீங்கள் தமிழில் எடுக்கிறீங்க, உங்கள் சிஷ்யன் தான் கமல்ஹாசன் நடிக்கிறாரு, அதுக்கு நீங்கள் தானே இது வந்து முடிவு பண்ணி தெலுங்கில் ஓடாத படத்தை எடுக்கிறீங்க. அப்போ என்னால் முடியும் தம்பின்னு வைக்க வேண்டியது தானே, உன்னால் முடியும்னு ஏன் அவர் மேலே பழி போடுறீங்க? யோ நீ இருக்கிறது பார்த்தா அவனுக்கு கமல்ஹாசனுக்கு எனக்கே முட்டி விடுவ போல இருக்கு, நடிக்க விடாமல் பண்ணிடுவோம், நடிக்க விடுது, நான் அதுவே நிறுத்திடுவே போல, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நீ முதல்ல. ஜாலியாக தான் இது வந்து சண்டை. ஏன்னா ஜோவி இந்த அளவுக்கு ஜோவியில் அப்படி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு க்ளோஸாக பழகி இந்த மாதிரி அந்த படம் கடைசியில் என்னாச்சு, வேலூர்லேருந்து யாரோ ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்னை விட அதிகமாக ஆஃபர் பண்ணுறாரு, அவுட் ரேட்டுக்கோ இல்லை எதுக்கோ சொன்னாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி நடராஜன் தான் இப்போ மேனேஜர் அந்த பிரமிட் நடராஜன் சார் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு, ஐயோ எனக்கு இது 8 ராசி எனக்கு கிடையாது, 8 எனக்கு சூட் ஆகாது. நல்ல வேலை அது நானாக வந்து எப்போவுமே வந்து இவ்வளோ சம்பாரிச்சு வேறு இருக்கேன், 53 லட்ச ரூபா உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ கொடுத்துருக்கேன், இப்போ போய் நான் உங்கள் படத்தை பண்ண மாட்டேன்னு சொன்னால் நல்லா இருக்காதுன்னு தான் 8வது படமாக இருந்தாலும் நான் வாங்கினேன். லாஸ்ட்டாக ஏன்னா உங்கள்கிட்ட சம்பாதிச்சதுனால தப்பு கிடையாது, போனாலும் பரவாயில்லைன்னு. நீங்களாக வந்து ஒருத்தர் வாங்குறாங்கன்னு சொன்னோன்னா தயவுசெய்து எனக்கு சேல் கமிஷன் கொடுப்பாங்க 10%, அது கூட வேண்டாம், நான் கொடுத்த பணத்தை நீங்கள் ரிட்டர்ன் பண்ண சார். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே அதை இது பண்ணிக்கிட்டோம். படம் எப்படி சார் போச்சு? அது படம் சுத்தம் இதே தான், சரியாக போகல. உங்களோட ராசியை நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ 8ஆம் ராசி இல்லை, ஏற்கனவே அது ஏதோ சம்திங் அவர் டைரக்டர் அவர் சொந்த பேனரில் தான் எடுத்தார். காரணம் இருந்தாலும் அந்த ஒரு வைராக்கியம் இருக்குல்ல, ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லி ட்ரை பண்ணார் பாருங்க. அதுவும் வந்து கமல் சார் அதே ரஜினி சார் இருந்தால் ஒத்துக்க மாட்டார். ஓகே,
படம் ஓடலை செய்யலைன்னு தெரிஞ்ச பிறகு இத்தனைக்கும் குருநாதர் பாலச்சந்திரா இருந்தால் கூட அவர் வந்து இந்த படத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பார். ஆனால் கமல் வந்து அதை விட அவரும் வித்தியாசமாக திங்க் பண்ணுறவர்ன்றதுனால சரி நம்ம ஏதாவது சேர்ந்து பண்ணுவோன்றதுனால தான் இதுதான் நான் சொன்னது. அவர் ஏன் சுயநலவாதின்னு நான் சொன்னேன்னா அவருக்காக நல்ல விஷயத்தை தான். அதே கமல் வந்து அப்படி இல்லை, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார். அது அதுக்காக தான் அந்த படம் கமல் பண்ணார். இன்னொருத்தர் இருந்தால் பண்ண மாட்டாங்க. அதை இப்போ நீங்கள் இப்படி நட்புக்காக வந்து நிறைய படங்கள் வந்து எடுத்து தோல்வி அடைஞ்சிருக்கா சார் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது? அது நிறையா இருக்குது, நிறைய விட்டு கொடுத்துருக்கோம், எவ்வளோ செய்திருக்கோம். அது வியாபாரத்தில் நிறைய நடந்தது. அதெல்லாம் ஒரு சந்தோஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சினிமாவே இல்லை, வேறு மாதிரி இருக்கு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா? ஆமாம், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இது பர்சனலாக பார்த்ததுனால ஒரு சந்தோஷம், நேசிக்கிறதுனால. இப்போவும் சினிமாவை தானே நேசிக்கிறோம். எவ்வளோ தொழில் இருக்குது, பணம் இருக்குது, என்ன வேணும் பண்ணலாம். பட் இருந்தாலும் சினிமா டெய்லி வந்து ஒரு சினிமா பார்த்தா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல படத்தை பார்த்தா ஒரு 1000 கோடி கிடைச்ச சந்தோஷத்தில் அன்னைக்கு 2 நாள் எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருக்கும். நீங்கள் அப்படி எதிர்பார்க்காம வந்து பெரிய அளவு லாபத்தை கொடுத்த படம் எதாவது இருக்கா சார்? உதாரணத்தோடு சொல்ல முடியுமா? நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பூவே பூச்சோட்டோ இருக்கு இல்லையா, அது மலையாளத்தில் வந்த படம். ஓகே. ஆக்சுவலாக அது கமல் சார் நடிக்க வேண்டிய இது அவங்க நவோதயா எடுத்தாங்க. அது ஏன்னா ரொம்ப கிளாஸ் அந்த படம். ஏன்னா பாட்டிக்கும் பேத்திக்கும் உள்ள அந்த அஃபெக்ஷன் தான் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அதை. பட் நம்ம ஊருக்கு எப்படி போவேன்னான்றது ஒரு டவுட் இருந்தது. அதனால் அந்த படம் எனக்கு என்னன்னா ஒரு எந்த அளவுக்கு இங்கே ஓடுன்றதுனால நான் என்ன பண்ணேன், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கமல் பண்ண வேண்டிய கேரக்டரில் அப்புறம் எஸ்வி சேகர் தான் பண்ணார். ஓகே. நதியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பத்மினி அம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப நடிக்க வராங்க. ஃபாசில் பேரே டைரக்ஷன் போட்டு வரும். ஏன்னா இங்கே ஃபாசில் வந்து அதுவே தமிழாக மாற்றணுன்னாங்க சில பேரெல்லாம். பேர் ஏதாவது மாற்றி வைங்க சார்ன்னு சொல்லி. நான் அதெல்லாம் வேணாம், அதே இருக்கட்டும், ஒன்றும் மாற்ற வேண்டியதில்லை. ஃபாசில் வந்து தமிழுக்கு அப்போ அறிமுகம். ஓகே. அந்த படம் என்னடான்னா அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா எல்லாம் நிறைய தேட்டரில் போட்டால் டெஃபினட்டாக அது வந்து ஒப்பீனியன் வந்து கரெக்டாக இருக்காது, மாறி வரும். அதனால் சொல்லிட்டு பிரிண்ட்டுங்களுக்கு குறைச்சி என்ன பண்ணேன்னா சிட்டியில் தமிழ்நாடு மொத்தமே 12 பிரிண்ட்டு போட்டேன். அதாவது மெட்ராஸ் சிட்டியில் மட்டும் 3 பிரிண்ட்டு. உதயம், சத்யம் என்கிட்ட இருந்தது, சத்யம் தேட்டர் என்கிட்ட இருந்ததுனால அதில் வந்து சுபத்தில் எங்கேயோ போட்டேன். அப்புறம் லோ கிளாஸில் எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஓட்டேரியன் இருக்குது பெரம்பூர் பக்கா அங்கே கிடையாது, இங்கே பெரம்பூர் பக்கத்து இங்கேயே இருக்குது பெரம்பூர் மகாலட்சுமி தேட்டருன்னு சொல்லி அங்கே பக்கா லோ கிளாஸ் அங்கே. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டுக்காக அங்கே போட்டேன். அதே மாதிரி எல்லா தேட்டருக்கு திருச்சி எல்லாத்துலேயும் கோயம்புத்தூர்லாம் சூப்பர் ஹிட் டாக் வருது, நூன் ஷோ முடிஞ்சு ஒன்று. ஆனால் இந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணி எடுக்கிற வரலாம் அந்த சில டிக்கெட் 40-50 டிக்கெட் இங்கே நின்றுடும். ஹவுஸ்ஃபுல் போர்டே கடைசி வரலாம் போட முடியல. ஸோ அப்போது அது கிளாஸ் போட்டோன்னா 250 நாள் போச்சு. அது மகாலட்சுமி அதே மாதிரி நான் நினச்ச மாதிரி கடைசி வரலாம் அது ஒரு ஷோ கூட ஹவுஸ்ஃபுல் ஆகலை. ஆனால் இத்தனைக்கும் 3 ஷோ தான் ஓட்டியிருந்தோம். அந்த மாதிரி அந்த படம் வந்து 250 நாள் போச்சு. பெரிய ரெக்கார்டு அந்த படம். சார் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட திரையுலக எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ஒரு பாடமாக தான் இருக்கும் இப்போ வர ஒரு ஜென்ரேஷனுக்கு உங்களோட அனுபவத்தை சொன்னது. மிக்க நன்றி சார். நன்றி.